முருங்கை இலையில நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவை எல்லாமே நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுமா. மேலும் முருங்கையில வைட்டமின் ஏ, சி ரொம்ப அதிகமா இருக்குது. அதான் நம்ம உடம்பு சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்க உதவுது. அதே போல முருங்கைக்காயிலையும் இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சதுனால மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ 1 கிலோ முருங்கைக்காய் விலை கோழிக்கறி விலைக்கு சமமா போயிருச்சு. அதனால மொத்த மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உழவர் சந்தையில 1 கிலோ முருங்கைக்காய் 240 ரூபாய் போயிருச்சாம். இதே விலை கோழிக்கறியே கிடைக்குமே. அதனால மக்கள் எல்லாம் முருங்கைக்காய் விலை கேட்கறதுக்கே மயக்கம் வருதுன்னு சொல்றாங்க. கடந்த சில நாட்களா காய்கறி விலையே ஏறிக்கிட்டு இருக்குது. முன்னாடி முருங்கைக்காயோட விலை 100ல இருந்து 150 ரூபாய் இருந்துச்சு. இப்போ நேரா 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. வரத்து குறைவு, உரவிலை அதிகமா போனது, வேலைக்காரர்கள் கிடைக்கிறதுல ஏற்றுமதி சிக்கல்கள் என இப்படி எல்லா பல காரணங்களால விலை ஏறுதுன்னு வியாபாரிகள் சொல்றாங்க. பண்டிகை காலம், மழை காலம் வந்தாலே இப்படி விலை ஏறுவதாகவும் சொல்றாங்க. மேட்டுப்பாளையம் மார்க்கெட்லயே இப்போ முருங்கைக்காய் 230ல இருந்து 240 ரூபாய் ரேஞ்சில தான் விற்கிறாங்க. விலை அதிகமா இருக்கிறதால மக்கள் வாங்குறதுக்கே தயங்குறாங்கன்னு வியாபாரிகள் சொல்றாங்க. இப்படி இரும்பு சத்து அதிகமா இருந்தாலும் இப்போ முருங்கைக்காய் விலை கோழிக்கறிக்கையே சமமாயிட்டனால வாங்க முடியல அப்படின்னு மக்கள் சிரமப்படுறாங்க.